நேற்றைக்கு பாஜகவில் முதல்ல கூட்டணியில் வந்து சேர்ந்திருக்காரு ஜி.கே. வாசனுங்க. இப்படி ஜி.கே. வாசன் சேர்ந்த பிறகு அண்ணாமலை நமக்காக ஒருத்தர் கூட்டணிக்கே வந்துட்டாரு, நம்ம வெறிச்சோடி கடந்த கமலாலயத்தில் ஒருத்தராக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஜி.கே. வாசனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட புகழ்ச்சியை புகழ ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு போயிட்டார் அப்படின்னா, அடுத்த 100 நாள் பாருங்க, நாங்கள் ஜி.கே. வாசனுடைய தலைமையில் அவருடைய ஆலோசனையில் செயல்பட போகிறோம். பல மாற்றங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரப்போகுது. தமாக அப்படின்ற பேரை சொன்னாலே அதுக்கு தனி பெருமை இருக்கு. மூப்பனாரோட கனவை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. இதே அண்ணாமலை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி டிஎம்சி அப்படின்றத தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் பேசினவர். அப்படிப்பட்ட அண்ணாமலை இன்னைக்கு தமாக அப்படின்னு சொன்னாவே தனி பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசன் டெல்லிக்கு போயோ அல்லது இங்கேயோ எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசலங்க. அவர் ஒரு கொள்கைவாதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜி.கே. வாசன் டெல்லிக்கு போய் பாஜகவோட டீல் பேசிட்டு வந்ததை நம்ம எல்லாருமே மீடியாவில் பார்த்துருப்போம். சரி, அண்ணாமலை இப்படி ஜி.கே. வாசனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஜி.கே. வாசனோட கட்சி சுக்குநூறாக உடைய ஆரம்பிச்சிருச்சுங்க. தலைமை நிலைய செயலராக இருக்கக்கூடிய டி.என். அசோகன் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய அறிக்கையில், பாஜக கூட்டணியில் நீங்கள் போய் இணைஞ்சிட்டீங்க, எனக்கு அது உளவியல் ரீதியாக ஏற்புடையதாக இல்லை, அதனால் நான் இந்த பதவியை மட்டும் கிடையாது, அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே இந்த கட்சியிலேருந்தே நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை வெளியிட்டார். அது மட்டுமா தமாகவுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய யுவராஜா அவர் என்ன பண்ணிட்டாரு, நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்துட்டாரு. மீடியாக்கள் போய் கேள்வி கேட்குறாங்க, என்னங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். இப்படி அண்ணாமலை தமாகவை பற்றி புகழ்ந்து பேச, ஜி.கே. வாசனை பற்றி புகழ்ந்து பேச, இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசனுடைய கட்சி என்பது சுக்குநூறாக உடஞ்சு போயிட்டே இருந்துச்சு. இருந்ததே எனக்கு 10 பேர் தான், அதில் 2 பேர் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போயிருக்கிறாராம் இப்போ ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பாடமே இதில் இருக்குங்க. ஏன்னா அவருடைய தந்தையான மூப்பனார் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன். 1998 தேர்தலில் திமுகவும் தமாகவும் இணைஞ்சு கூட்டணியில் சந்திச்சாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய அதிமுக கூட்டணி அமைச்சிருந்தாங்க. இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெற்றாங்க. திமுக தமாக கூட்டணி என்பது வெறும் 9 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் பாஜக ஆட்சி என்பது ஜெயலலிதா அவர்களால் கவிழ்க்கப்பட்டதுனால உடனே 1999 மறு தேர்தல் நடந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் திமுக வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க, காங்கிரஸ் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. சரி, ஏற்கனவே திமுகவோடைய கூட்டணியில் தான் தொடர்ச்சியாக தமாக இருந்துட்டு வருது. ஆனால் திமுக இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்ததுனால மூப்பனார் அவர்கள் பாஜக கூட்டணியில் போய் சேரவே இல்லைங்க. தனக்கு எம்பி சீட் கிடைக்க வேண்டும் என்றோ, உயரிய பதவி அமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றோ கொள்கையில் கொஞ்சமே பிசராம பாஜக கூட்டணியில் சேராம வெளியேறியவர் தான் இந்த ஜி.கே. மூப்பனார். ஜி.கே. வாசனுக்காவது 2019 ஒரு 3வது அணி வாய்ப்பு இருந்துச்சு. திமுக சேர்க்கலாட்டி கூட 3வது அணியாக டிடிவி தினகரனுடைய கட்சி இருந்துச்சு, அதுல போய் சேர்ந்திருக்கலாம். அல்லது இப்பவும் கூட அதிமுக போய் சேரலாம் ஜி.கே. வாசன். இப்படி அவருக்கு 3வது அணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தும் அவர் பாஜக போய் சேர்ந்திருக்கிறார்ல. ஆனா 1999 காலகட்டத்தில் மூப்பனார் அவர்களுக்கு அந்த 3வது அணி வாய்ப்பு கூட இல்லை. ஆனால் மூப்பனார் என்ன பண்ணார் தெரியுமா, விசிகா புதிய தமிழகம் போன்ற கட்சியோட கூட்டணியை வச்சு 3வது அணியாக அவரே போட்டியிட்டார். அவர் அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தார். அவர் தோல்வி அடைந்தார் என்பது தெரிந்தாலும் பாஜகவோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், மதவாத சக்தியோடு எனக்கு ஒருபோது எனக்கு மிகப்பெரிய பதவி கிடைத்தாலும் பரவாயில்ல, அந்த பதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு கட்சி வந்து அழிந்தாலும் பரவாயில்ல, பாஜக கூட்டணியில் சேர மாட்டேன் என்று உறுதியாக கொள்கை பிடிப்போடு இருந்தவர் தான் இந்த மூப்பனார். அவருக்கு பிறந்த மகனான இந்த ஜி.கே. வாசன் பல ஆப்ஷன்கள் அவருக்கு இருந்தும் கூட, ஏன்னா அதிமுக தான் இவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுக்குறாங்க. இப்போ அதிமுகவிலே கூட்டணியில் போய் இவர் சேரலாம். ஆனாலும் பாஜகவில் போய் சேர்ந்து மீண்டும் நான் மோடியை பிரதமர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி மதவாத சக்திகளோடு இன்னைக்கு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜி.கே. வாசனை அவருடைய தந்தையான மூப்பனார் மன்னிப்பாரா, இல்லை அவருடைய கட்சி தொண்டர்கள் தான் மன்னிப்பாங்களா? ஜி.கே. வாசனுடைய தொண்டர்கள் இந்த முடிவை ஏற்க முடியாதனால தான் இன்னைக்கு கட்சியில் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் அனைவருமே ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ஜி.கே. வாசனுடைய கட்சி என்பது இப்போ உடஞ்சிக்கிட்டு வருது. அப்போ தன்னுடைய தந்தையுடைய மூப்பனார் அவர்களுடைய கொள்கையில் அட்லீஸ்ட் 1% இருந்தால் கூட இன்னைக்கு ஜி.கே. வாசன் பாஜகவில் போய் சேர்ந்திருக்க மாட்டார். இந்த தேர்தலில் எல் முருகன் ஏற்கனவே போட்டி இல்லைன்னு ஆகி போச்சு. அண்ணாமலை நானும் போட்டி இல்லைன்னு அறிவிச்சிட்டு போயிட்டாரு. இப்படி கட்சியுடைய முதல் கட்ட 2 தலைவர்களுமே இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு சொல்லி விலகுறாங்க. அப்படின்னா இந்த கட்சியோட நிலைமை என்ன நிலைமை? அப்படி இருக்கும்போது ஜி.கே. வாசன் பாஜக கூட்டணியில் போய் சேரார் அப்படின்னா அவருக்கு பதவி சுகத்தை விட வேற என்ன இருக்க முடியும்? நன்றி.